நம்ம இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறது என்னன்னா 2026 குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களின் பலன்களை பற்றி தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறது இந்த குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறும் கடக ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியின் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இதனால் பணநிலை, குடும்ப வாழ்க்கை, தொழில், அதிர்ஷ்டம் என பல விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் காலம். இதுவரை இருந்த பணத்தடை, வருமான பிரச்சனை, பினான்சியல் பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பலத்துடன் இருப்பதால் தனயோகம் வலுப்பெறும். கையில் பணம் தங்கும், சேமிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும். பேச்சை மூலதனமாக வைத்து வேலை செய்பவர்கள், அதாவது டீச்சர்ஸ், லாயர்ஸ், சேல்ஸ், மீடியா, பேங்கிங், கன்சல்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய growth கிடைக்கும். குருவின் 5ஆம் பார்வை 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் விழுவதால் எதிரிகள் விலகும் காலமாக இது இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு வேலைக்கான முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாள் முயற்சித்து ப்ரமோஷன் மற்றும் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் யோகமான காலம் இது. அதேபோல் குருவின் 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் விபரீத ராஜயோகம் உருவாகும் காலம் இது. இதனால் திடீர் அதிர்ஷ்டம், சொத்து சேர்க்கை, வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது பூர்வீக சொத்து மூலம் லாபம் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். திருமணம் தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக செயல்படும். மொத்தத்தில் குரு பெயர்ச்சி இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைகள் நீங்கி தனயோகம் அதிகரிக்கும் காலமாக அமையக்கூடும். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன்.